இஸ்லாமிய சில கேள்வி பதில்கள் பாகம் 4. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக குர்ஆன் கூறும் அற்புதங்கள் எது? குழந்தையில் பேசியது, களிமண்ணினால் பறவையை செய்து இறைவனின் அனுமதியை கொண்டு உயிர் கொடுத்தது, பிறவி குருடர்களுக்கு பார்வை அளித்தது, வெண்குஷ்ட நோயாளியை குணப்படுத்தியது, இறந்தவர்களை அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு உயிர் பெறச் செய்தது, பிறர் உண்ணுவதை வீட்டில் இருப்பதை உள்ளவற்றை பார்க்காமலே அறிந்து வைத்திருந்தது. அத்தியாயம் 3 வசனம் 49 மற்றும் அத்தியாயம் 5 வசனம் 110. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பாறையின் மீது அடித்த போது எத்தனை நீர் ஊற்றுக்களாக பீரிட்டு பாய்ந்தது என குர்ஆன் கூறுகிறது. 12 நீரூற்றுக்கள். அத்தியாயம் 2 வசனம் 60 மற்றும் அத்தியாயம் 7 வசனம் 160. சுவர்க்கத்தில் கிடையாதது எது என குர்ஆன் கூறுவது? சுவர்க்கத்தில் கிடையாதது நிர்வாணம், பசி, தாகம் மற்றும் வெயில். அத்தியாயம் 20 வசனம் 118 மற்றும் 119. வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டா? ஆம், வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டு. அத்தியாயம் 35 வசனம் 1. உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று இறைவன் குர்ஆனில் கூறும் 5 விடயங்கள். முதலாவது கியாம நாள், இரண்டாவது மழை எப்போது பொழியும் என்பது, மூன்றாவது கர்ப்பங்களில் உள்ளவை, நான்காவது நாளைய தினத்துக்குரிய சம்பாத்தியம், ஐந்தாவது எந்த பூமியில் தான் இறக்கப் போறோம் என்பது. அத்தியாயம் 31 வசனம் 34. குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? மிகப்பெரிய அத்தியாயம் 2 வசனம் 282. குர்ஆனில் இடம்பெறும் வானவர்கள் யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அத்தியாயம் 43 வசனம் 77.